ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் பூமியின் எல்லைகள் உனக்கில்லை பூமியின் எல்லைகள் உனக்கில்லை மூலகாளும் மன்னவன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாளும் ஆண்டவரை வழிபடுவீர் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க அவரது காலடியை தொழுதிடுவீர் அவரது காலடியை தொழுதிடுவீர் அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பெருமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இது சொல்லுகின்ற அர்த்தம் என்ன? ஆண்டவரை போல நாமும் ஒவ்வொரு நாளும் உருமாற்றம் பெற வேண்டும். நம்முடைய தோற்றம் மாற்றம் பெற வேண்டும். உடலில் மட்டுமல்ல, உணர்வுகளிலே, பணிகளிலே, சொற்களிலே, திட்டங்களிலே, நம்முடைய கருத்தியல்களிலே, செயல்பாடுகளிலே, அன்பு செயல்பாடுகளிலே, மன்னிப்புகின்ற தன்மைகளிலே, ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைகளிலே நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தோற்ற மாற்றம் பெற வேண்டும். அதைத்தான் சீடர்களுக்கு கொடுத்த சாட்சியத்தால் நாமும் அந்த சாட்சியத்தை பெறுகின்றோம். இயேசுவுக்கு, இறைவனுக்கு செவிசாய்த்தல், இன்பமான வாழ்வுக்கு துன்பங்களை ஏற்க துணிச்சல் வேண்டும் என்கிற நல்ல எண்ணங்களை தாங்கி வருகிறது இந்த விழா. மிக எளிதாக ஒன்றும் இறைவனை நாம் அடைய முடியாது, இறைவனுக்கு செவி சாய்க்க முடியாது. இது நாம் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்வை, விழாவை குறித்து சொல்லுகின்ற போது திருத்தந்தை பெரிய கிரகோரியார் இயேசு சொன்ன மானிட மகன் எருசலேமிற்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்ற வார்த்தைகளால் சீடர்கள் குழம்பி போயிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட சீடர்களுக்கு தன்னுடைய விண்ணக மகிமையை காண்பிப்பதற்காகவும் தாம் அடைய இருக்கின்ற பாடுகளின் உட்பொருளை உணர்த்தவுமே இயேசு இந்த உருமாற்ற நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் என்று சொல்லுவார். ஆம், இது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் உலகை மீட்க வந்த மெசியா தொன்புற வேண்டும் என்பது சீடர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. இன்னைக்கு நமக்கு கம்ஃபர்ட் சோன் கிடைச்சிட்டு இப்போ உட்கார்ந்துருவோம். அது யாரா இருந்தாலும் சரிதான். எனவேதான் இயேசு தன்னுடைய உருமாற்ற நிகழ்வின் வழியாக எருசலேமில் தான் அடைய இருக்கின்ற பாடுகளின் உட்பொருளை அவர்களுக்கு தெளிவாக விளக்குகிறார், நமக்கும் விளக்குகிறார். இயேசுவின் உருமாற்ற நிகழ்வில் மோசேயும் எலியாவும் தோன்றியதன் அர்த்தம் என்ன என்பதும் நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. இதற்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் முதலாவது, இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்குனர் ஒருவர் எனவும் நினைத்தார்கள். இத்தகைய குழப்பங்களை தெளிவுபடுத்தவும் இயேசு தான் ஒரு இறைவாக்குனர் மட்டுமல்ல, இறைவாக்குனர்களுக்கெல்லாம் மேலான இறைவன் என்பது இந்த நிகழ்வின் வழியாக தெளிவாகிறது. இரண்டாவது, இயேசுவின் மீது எப்போதும் மூதாதையர்களுடைய சட்டங்களை மீறுகின்றார் என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டே வந்தது. ஆனால் அந்த உருமாற்ற நிகழ்வில் திருச்சட்டத்தை வழங்கிய மோசேயும் பெரிய இறைவாக்கினராகிய எலியாவும் வருவதால் இயேசு திருச்சட்டத்தையும் இறைவாக்கினையும் அழிக்க வல்ல, மாறாக அதனை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்ற உண்மையை வெளிப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது, விண்ணகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசேயும் எலியாவும் மீண்டுமாக மண்ணகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆற்றல் இயேசுவுக்கு உண்டு என்ற செய்தியும் வலியுறுத்தப்படுகிறது. நான்காவதாக, மோசேயும் எலியாவும் தோன்றியது எருசலேமில் நிகழ இருக்கின்ற இயேசுவின் பாடுகளை குறித்து பேசுவதற்கே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு வழியாக குழப்பத்தில் அவநம்பிக்கையில் இருந்த சீடர்கள் இயேசுவின் பாடுகளை குறித்த தெளிவை பெறுகிறார்கள்.
அவர் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்குகிறார்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் உருமாற்ற நிகழ்வில் மூவொரு கடவுளின் பிரசன்னமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இயேசுவும் மோசேயும் எலியாவும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிடுகிறது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் ஒலிக்கிறது. மேகம் என்பது பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் உருமாற்றத்தின் மூலமாக இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இறைவனின் திருமைந்தன். அவருடைய விண்ணக மகிமையின் ஒரு பகுதி தான் இந்த உருமாற்றம் போன்ற செய்திகள் வலியுறுத்தப்படுகிறது. ஒரு முறை கோவில் சிலையும் வாயிற்படியும் பேசிக்கொண்டாமா. வாயிற்படி வருத்தமாய் சொன்னதாம், இருவரும் ஒரே மலையில் தான் பாறையாய் கடந்தோம், ஒரே கோவிலில் நீ சிலையானாய், நான் படியானேன், வருகின்றவர்கள் என்னை மிதிக்கிறார்கள், உன்னை துதிக்கிறார்கள், இது என்னப்பா நியாயம்? அதற்கு சிலை சொன்னதாம், உன்னையும் என்னையும் ஒரே உளிதான் பரிசோதித்தது, நான் என் மேல் விழுந்த அடிகளை ஏற்றேன், நீ அதற்கு எதிர்ப்பு காட்டினாய், அடிகள் நம்மை அழிப்பதற்கல்ல செதுக்குவதற்கு, இதை படியாததால் நீ படியாகவே இருக்கிறாய் என்று கூறியதாம். இதுதான் உண்மை அன்புக்குரியவர்களே. நாம் பணி செய்கின்ற பொழுதும் வாழ்கின்ற பொழுதும் வருகின்ற வலிகளை துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழும் போதுதான் உயர்வடைய முடியும் என்பது உண்மை. எனவே இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவில் அவருக்கு செய்யப்படுத்து வாழ, துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொள்ள தீர்மானம் எடுப்போம், அதன்படி வாழ முயல்வோம், அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெற முயற்சி எடுப்போம். சீடர்களைப் போல நாம் நம்பிக்கை கொண்டு இறை திட்டம் கீழ்ப்படிதல் துன்பமியற்படி செய்ய தினமும் நாம் உருமாற வேண்டியிருக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற சான்றிதழை பெறுகின்ற வண்ணமாக, அதற்கு சான்று பெறுகின்ற வண்ணமாக நம்மை நாம் தினமும் மாற்றிக்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற உண்மை எளிமையாக்கி கொண்ட ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். எவ்வளவு மாட்சி நிறைந்த நீர், எவ்வளவு எளிமையாய் பணிவாய் பணியாற்றினீர், இவ்வாறு தந்தைக்கு பெருமை சேர்க்கிறேன். உமக்கு நன்றி. நாங்கள் உண்மை போல தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இறை திருவுளத்துக்கு பணிந்து நடக்கவும், அதனால் வருகின்ற துன்பங்களை, துயரங்களை, சிலுவைகளையும் ஏற்கக்கூடிய துணிவையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே.
இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ.
உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. என்னை நீ படைத்தாய், அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி.
நேயத்தை என் விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய். எழிலான புவி வீடு கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.